ஸோ இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஸோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். மண்டே நைட் ராவோட ஃபுல் ஹைலைட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மண்டே நைட் ரா வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் நம்மளோட சீனியர் லீடர் ஜான் சீனா. ஸோ ஜான் சீனா தான் வந்து ஃபஸ்ட்டு வர்றாரு. ஸோ எல்லாரும் வந்து புது தீம் சாங்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஜான் சீனா வந்து அதே தீம் சாங்கோட வந்து வந்துடுறாரு. ஸோ இதை பற்றி கூட வந்து அவர் சொல்கிறாரு தன்னோட ப்ரோமோவில். தீம் சாங்கை விட நம்ம சீனா சாக்ஸ்ன்னு தான் வந்து நிறைய கேட்குது. தென் அதுக்கப்புறம் ஜான் சீனா வந்து ரிங்குக்குள்ளே வர்றாரு. 2 சான்ஸ் வந்து போகுது, லெட்ஸ் கோ சீனா, சீனா சாக்ஸ். ஸோ இந்த சான்ஸ் வந்து போகுது கொஞ்ச நேரம். ஸோ ஜான் சீனா வந்து ரிங்குக்குள்ளே வந்து நின்றுப்பாரு. 4-5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து போ தருவாங்க நம்மளோட ஜான் சீனா. தென் அதுக்கப்புறம் ஜான் சீனா வந்து சொல்கிறாரு, ஃபார் 25 years ஐ ஹேவ் பின் விக்டம் ஆஃப் அபியூஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ நான் 25 வருஷமாக வந்து விக்டம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். நீங்கள் வந்து என்னை வந்து நல்லா வந்து செய்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ்லாம் வந்து எஃப்யூ சீனா சான்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜான் சீனா வந்து சொல்கிறாரு, ஐ எம் நாட் அ பேபி ஃபேஸ், ஐ எம் நாட் அ ஹீல், ஐ எம் அ ஹியூமன் பீயிங். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹேவ் பீன் ஃபுல் ஆஃப் மீ. ஸோ நான் வந்து பேபி ஃபேஸ் இல்லை, நான் வந்து ஹீல் இல்லை, நான் வந்து ஹியூமன் பீயிங். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து என் கூட வந்து மோசமாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் WWE வந்து அப்போ கூட வந்து நீங்கள் என்ன ஹேட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய மேட்சஸ்லாம் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஹேட் பண்ணீங்க என்ன. ஆனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பத்தலை, நீங்கள் அப்போ கூட வந்து என்னை வந்து ஹேட் பண்ண தான் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஹேட் பண்ணீங்க. இப்போ கூட நான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து ஏதாவது நல்லதாக உங்களுக்காக பண்ணலான் தான் வந்து. ஆனால் நீங்கள் வந்து ஸோ இந்த டைமை கூட நீங்கள் வந்து என்னை ஹேட் தான் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிடிக்கல, நீங்கள் வந்து என்னை வந்து ஹேட் தான் பண்ணுறீங்க, சீனா சாக்ஸ்ன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேமாக இருக்கணும். நான் வந்து இங்கே நின்றுட்டேன், ஆனால் நீங்கள் வந்து இப்போ கூட வந்து என்னை ஹேட் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற ஒருத்தன் கூட வந்து என்கிட்ட வந்து கேட்கல உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன. நான் வந்து அவ்வளோ நாளாக வந்து தோற்றுனுக்கேன், அவ்வளோ இயர்ஸாக வந்து தோற்றுனுக்கேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை ஜான் சீனா உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு. ஸோ நீங்கள் வந்து என்னோட புது லுக்கு வந்து டிசர்வ் பண்ணல, நீங்கள் வந்து என்னோட புது தீம் சாங் வந்து டிசர்வ் பண்ணல. அதனால தான் வந்து நான் வந்து அதே தீம் சாங்கு அதே லுக்கோட வந்து வந்திருக்கேன். ஸோ சீனா சக்ஸா, சரிப்பா நீங்கள் சீனா சக்ஸ்ன்னு பண்ணுறீங்க, பரவாயில்ல. ஸோ சீனா லெட்ஸ் கோ சீனான்னு சொல்கிறீங்களே, அவங்களாம் வந்து என்கிட்ட வந்து ஒன்று சொல்லுங்கப்பா. ஸோ நீங்கள் எனக்காக வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்காக என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொல்லிட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. என்கிட்ட இருக்கிறது வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்டீல் பண்ணியிருக்கீங்க. உங்களால தான் வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து தோத்தேன், இப்படி வந்து நின்று நிற்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இன்க்ளூடிங் அந்த சின்ன பையன், அவனும் வந்து என் கூட வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். நான் வந்து உங்க கூட வந்து பிரேக்அப் பண்ண போகிறேன், இனிமேல் நான் வந்து உங்களை வந்து கண்டுக்க மாட்டேன், நீங்க யாரோ நான் யாரோ. தென் அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துடுறாரு நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். ஸோ தரமா வந்து என்ட்ரன்ஸ் தராரு. ஸோ அப்கோர்ஸ் இங்க வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து சேர் பண்றாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஜான் சீனாவுக்கு சொல்றாரு, நீ வந்து ஒரு 25 வருஷம் வந்து குத்துருக்க இவங்களுக்காக, அது வந்து நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், ஆனா இவங்க வந்து உனக்காக கொடுத்த 25 வருஷமும் வந்து பெஸ்டா இருந்தது. தென் அதுக்கப்புறம் ஜான் சீனா வந்து பதில் சொல்ல பார்ப்பாரு, லிசன் கிட். கோடி ரோட்ஸ் சொல்றாரு, ஏன்னா I am not a kid, I am a WWE champion. தென் அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஒன்று சொல்றாரு, ஸோ எனக்கு வந்து ஜான் சீனாவை ரெசல்மேனியா 41 வந்து ஃபேஸ் பண்ணும், அதனால போயிட்டு தேடு ஜான் சீனாவை. இப்போ இருக்கிற பத்தியா நீ வந்து ஜான் சீனா இல்லை, நீ வந்து ஏதோ அதான் கெட்ட வார்த்தையில வந்து திட்டுறாரு. தென் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து மைக்கை தூக்கி போட்டு கெத்தா வந்து போயிடுறாரு. அண்ட் ஜான் சீனா வந்து தனியா ரிங்குக்குள்ள வந்து நிற்காரு. தென் அதுக்கப்புறம் ஜான் சீனா வந்து போய் நிற்பாரு. அண்ட் அங்க இருக்கிற கிரௌட்ஸ் வந்து குட் பைன்னு இருக்க ஒரு பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜான் சீனா வந்து ஸ்லோவா நடந்து போயிட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லை, அடுத்த வாரமும் வந்து ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இருக்க போறாங்க. இது வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து லுட்விக் கைசர் வெர்சஸ் பென்டாக்கான மேட்ச் நடக்குது. தரமான மேட்ச், ஏன்னா இது வந்து நோ ஹோல்ஸ் பார்ட் மேட்ச். ஸோ இங்க வந்து நம்ம நிறைய மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பென்டா வந்து ஜெயிச்சிடுறாரு. அண்ட் போகும்போது வந்து அவர் சொல்றாரு, ஐ வாண்ட் இன்டர்கான்டினென்டல் டைட்டில். தென் அதுக்கப்புறம் மண்டே நைட் ரால வந்து டக்கோட்டா காய் வெர்சஸ் ஐவில் நாயல்கால வந்து ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து டக்கோட்டா காய் வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடக்குது. இயோ ஸ்கை, பியங்கா பிளேர் வந்து கான்ட்ராக்ட் சைன் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபார் தி ரெசல்மேனியா 41. தென் அங்க வந்து வந்துடுறாங்க நம்மளோட ரியா ரிப்ளி, அவங்களும் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுறாங்க அந்த கான்ட்ராக்ட்ல, அவங்களும் வந்து ஆட் ஆயிடுறாங்க. ட்ரிபிள் த்ரெட்டா வந்து நடக்க போகுது ரெசல்மேனியா 41. நம்ம வந்து எப்பயோ சொல்லிட்டோம் இது வந்து ட்ரிபிள் த்ரெட்டா வந்து நடக்க போகுதுன்னு.
டேபிள்னு. தென் அதுக்கப்புறம் ஜே உசோ வெர்சஸ் தியூரிக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து ஜே உசோ வந்து ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே தான் நம்ம குந்தர் வராரு, இவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரால் நடக்குதா. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்க்கணும். LW வெர்சஸ் அமெரிக்கன் மேட்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நல்லாவே இருக்கும், ஒரு டீசென்ட் மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல வந்து LW வந்து ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாஸ்க் போட்டு ஆள் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க நம்மளோட LWவை. அது வந்து பார்த்தாலே தெரியுது, பச்சையாக தெரியுது, அது வந்து வேற யாரும் நம்மளோட சாட் கேபிள்னு. தென் அதுக்கப்புறம் நம்மளோட செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் வந்து வராரு. ஸோ தர்மா வந்து என்ட்ரி தராரு. ஸோ இன்னைக்கான அவரோட காஸ்டியூம் வந்து செம்மையா இருக்கும். அந்த ஜோக்கரா இல்லாம வந்து அவர் வந்து கூலா இருப்பாரு. ஸோ முழுக்க இந்த ப்ரோமோ வந்து அவர் அடுத்த ஸ்மாக் டவுன்ல வந்து இருக்க போறாரு. ஸோ ஸ்மாக் டவுன்ல வந்து ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் அண்ட் செத் ராலன்ஸ் 3 பேரும் வந்து இருக்க போறாங்க. இதுதான் வந்து கன்ஃபார்ம் பண்ண வந்து வந்திருந்தாரு நம்மளோட செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ். தென் அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஈவெண்ட் நடக்குது, ராவோட மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து வரதுக்கு முன்னாடி அங்க பென்டா வந்து மீட் பண்ணி நிற்காரு. பென்டா வந்து பார்த்து நிற்காரு பிரான் பிரேக்கரை. தென் அதுக்கப்புறம் ஃபின் பேலர் வந்து வராங்க, பிரான் பிரேக்கரும் வராரு. ஒரு தரமான மேட்ச் வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த வாட்டியும் வந்து நம்மளோட ஃபின் பேலர் வந்து தோத்துறாரு. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து தன்னோட ஐசி டைட்டில் வந்து ரீடைன் பண்ணிடுறாரு. ராவோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்டா வந்துடுறாரு. பென்டா வந்து அந்த ஐசி டைட்டிலை வந்து தூக்கி காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஹீல் ஜான்சினாவோட ப்ரோமோ வந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.